அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் தொடர் வேதாகமத்தில் நீதிமொழிகள் புத்தகம் 20வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும், போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும், அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையரே. அரசரின் சினம் சிங்கத்தின் முழக்கத்திற்கு நிகர், அரசருக்கு சினமூட்டுகிறவர் தம் உயிரை இழப்பர். விவாதத்தில் ஈடுபடாதிருத்தல் மனிதருக்கு அழகு, ஏனெனில் மூடராயிருக்கும் எவரும் விவாதத்தை விரும்புகின்றனர். சோம்பேறி பருவத்தில் உழுது பயிர் செய்ய மாட்டார், அவர் அறுவடை காலத்தில் விளைவை எதிர்பார்த்து ஏமாறுவார். மனிதர் மனதில் மறைந்திருக்கும் எண்ணம் ஆழமான நீர்நிலை போன்றது, மெய்யறி உள்ளவரே அதை வெளிவர செய்வார். பலர் தம்மை வாக்கு பிறழாதவர் என கூறிக்கொள்வர், ஆனால் நம்பிக்கைக்குரியவரை கண்டுபிடிக்க யாரால் இயலும்? எவர் களங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்கு பின் நற்பேறு பெறுவார்கள். மன்னன் நீதி வழங்கும் இருக்கையில் வீற்றிருக்கும் பொழுது தன் பார்வையாலேயே தீமையானவற்றையும் சலித்து பிரித்து விடுவான். என் இதயத்தை தூயதாக்கிவிட்டேன், நான் பாவம் நீக்க பெற்று தூய்மையாக இருப்பவன் என்று யாரால் சொல்லக்கூடும்? பொய்யான எடைக்கற்களையும் பொய்யான அளவைகளையும் பயன்படுத்துகிறவரை ஆண்டவர் அருவருக்கின்றார். சிறுவரையும் அவருடைய செயல்களை கொண்டு அறியலாம். அவர் உண்மையும் நேர்மையுமானவரா என்று சொல்லிவிடலாம். கேட்கும் காது காணும் கண் இவ்விரண்டையும் ஆண்டவரே படைத்தார். தூங்கி கொண்டே இருப்பதை நாடாதே, நாடினால் ஏழை ஆவாய். கண் விழித்திரு, உனக்கு வயிறார உணவு கிடைக்கும். ஒரு பொருளை வாங்கும் பொழுது தரம் குறைவு, விலை மிகுதி என்று ஒருவர் சொல்வார். வாங்கி சென்ற பின் தாம் திறம்பட செய்ததாக நினைத்து தம்மையே மெச்சிக்கொள்வார். பொன்னையும் முத்துக்களையும் விட அறிவுள்ள பேச்சு விலை உயர்ந்த அணிகலன். அந்நியருடைய கடனுக்காக பிணை நிற்கிறவனுடைய ஆடையை எடுத்துக்கொள், அதை அந்த கடனுக்காக பிணை பொருளாக வைத்திரு. வஞ்சித்து பெரும் உணவு சுவையாயிருக்கும், ஆனால் பின்னர் அது வாய் நிறைய மணல் கொட்டியது போல ஆகும். நல்ல அறிவுரை கேட்டு திட்டமிட்டால் வெற்றி பெறுவாய். சூழ்ச்சி முறையை வகுக்கு முன் போரை தொடங்காதே. வம்பளப்பவன் மறை செய்திகளை வெளிப்படுத்தி விடுவான். வாயாடியோடு உறவாடாதே. தாயையும் தந்தையையும் சபிக்கிறவனின் விளக்கு காரிருள் வேளையில் அணைந்து போகும். தொடக்கத்திலே விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியிலே ஆசி பெற்றதாயிராது. தொடக்கத்திலே விரைவில் கிடைத்த உரிமை சொத்து இறுதியில் ஆசி பெற்றதாயிராது. தீமைக்கு தீமை செய்வேன் என்று சொல்லாதே, ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னை காப்பார். பொய்யான எடைக்கற்களை பயன்படுத்துகிறவரை ஆண்டவர் அருவருக்கிறார். போலி துலாக்கோலை பயன்படுத்துவது முறையற்றது. மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கிறார். அப்படி இருக்க தன் வழியை மனிதனால் எப்படி அறிய இயலும்? எண்ணாமல் ஒன்றை கடவுளுக்கு படையல் என நேர்ந்துவிட்டு அப்பொருத்தனையை பற்றி பிறகு எண்ணுவது கண்ணியில் கால் வைப்பதாகும். ஞானமுள்ள அரசன் பொல்லாரை பிரித்தெடுப்பான், அவர்கள் மீது சக்கரத்தை ஏற்றி நசுக்குவான். ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு, அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும். அன்பும் உண்மையும் மன்னவனை ஆட்சியில் நீடித்திருக்க செய்யும். அன்பாகிய அடிப்படையிலேயே தான் அவனது அரியணை நிலைத்து நிற்கும். இளைஞருக்கு உயர்வளிப்பது அவர்களது வலிமை, முதியோருக்கு பெருமை தருவது அவர்களது நரைமுடி. நைய புடைத்தலே மனத்தின் மாசகற்றும், கசையடி கொடுத்தலே உள்ளதை தூய்மைப்படுத்தும். நைய புடைத்தலே மனதினின் மாசகற்றும், கசையடி கொடுத்தலே உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.